விரும்பல. சி ஓட்டர்லன்றது அது ஒரு ட்ரெண்ட் தான். அதாவது தமிழ்நாட்டுல வந்து அரசியல்ல திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் கடுமையான போராட்டம், தேர்தல் போராட்டம் 2026ல இருக்க போகிறது. அதை உணர்ந்துதான் வந்து விஜய் பேசியிருக்காரு. விஜய் சும்மா அடிச்சு விடுற ஆள் இல்ல. சீமான் மாதிரியோ அண்ணாமலை மாதிரியோ ஏன் அமித்ஷா கூட அடிச்சு விடுவார், அடுத்த ஆட்சி எங்களுக்கு தான். அது மாதிரிலாம் லூஸ் டாக் பண்ண மாட்டார். அவராவது விஜய் சொன்னார்னா அதுக்கு பின்னால சம் கணக்குகள் இருக்கும், சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஐ கன்கர் வித் தட் சி ஓட்டர் இந்தியா டுடே, இந்தியன் எக்ஸ்பிரஸையும் பேஸ் பண்ணி தமிழ்நாட்டில் இப்ப சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு பாலிடிக்ஸ். ஒரு தேர்தலை கூட அவர் பார்க்கல, ஒரு ஓட்ட கூட வாங்கல. அது வந்துங்க, அது எல்லாருக்கும் சொல்லிடலாங்க. ஏ டீம் பி டீம் சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி யாரை வேணா சொல்லலாம். பட் அதுல வந்து இப்ப பிரசாந்த் கிஷோர் அவரை வந்து இப்போ தேவையில்லாம வலிச்சு வர்றாங்க, அவர் தான் இந்த வேலையெல்லாம் பண்றாருன்னு. அதெல்லாம் தேவையே இல்லைங்க. நமக்கே தெரியுதுங்க, கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு. இன்னைக்கு விஜய் வந்து ஒரு எமர்ஜிங் பொலிட்டீஷியன், எமர்ஜிங் பாப்புலரா மக்கள் மத்தியில் வராருன்றத திமுக ஃபேமிலியில் இருக்கிறவங்களே சொல்றாங்க. அரசு ஊழியர்கள், புரியுதுங்களா, பெண்கள். நான் ஒரு கிராஸ் செக்ஷன் போனா கேட்டா பார்ட்டியெல்லாம் விடுங்க, அவங்களுக்கு சினிமா கூட பிடிக்காம இருக்கு, ஆனா விஜய் வரட்டுமே. அவங்க சொல்ற லாஜிக் எனக்கு புரியுது. இந்த 2 பேர் தான் ரொம்ப வருஷமா ஆண்டிட்டாங்களா மாத்தி மாத்தி, புதுசா ஒரு ஆள் வரட்டுமே. அந்த நல்ல ஆள் தானே, பணத்தெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக தானே வரான்ற இந்த இது இருக்கு பாருங்க பேக்ரவுண்டு, அதுல அவருக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன்.